வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம தேவி வரமாலக்ஷ்மி ஃபெஸ்டிவலுக்கு பேக் ட்ராப் இல்லை பேக் டெக்கரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஸோ இது வந்து நிறைய ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் டெக்கரேஷன் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 எலிஃபெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நாம் வந்து எவ்வளோ பெரிய சைஸில் பண்ண போகிறோமோ அந்த பெரிய சைஸில் வந்து கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ கார்ட்போர்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வந்து எலிஃபண்ட் ஸ்கெட்ச் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஸ்கெட்ச் இல்லை மார்க்கரில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து டைரெக்டாக பெயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே சைஸில் நீங்கள் ஒயிட் கலர் கேஜி கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிளெயின் கவர் எடுத்துகிட்டு ஸோ எலிஃபண்ட் கிட்ட அந்த கல்ஷம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து ட்ரா பண்ணி ஸோ கோல்டன் பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்து ஓட்ட வச்சுக்கலாங்க. நம்ம வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கலர் பேப்பரில் வந்து கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ கட் பண்ணி ஒட்ட வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எலிஃபண்ட் மேலே கிளாத் மாதிரி வந்து போட்டுக்கலாங்க. ஸோ இது வந்து எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா கரெக்டான ஷேப்புக்காக நான் கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கினேன். ஸோ இதை மாதிரி ஒட்ட வச்சுட்டு ஸோ நம்ம டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டான சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி மெரூன் கலர் பேப்பர் வந்து ஒட்ட வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நாம் வந்து 1 or 2 கோட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கோட் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆயிருந்தோமே நம்ம வந்து இன்னொரு கோட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து கேஜி கார்ட்போர்டு வருது இல்லைங்களா ஒயிட் கலரு, ஸோ அந்த கேஜி கார்ட்போர்டு வந்து நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டே நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணுற தேவை இருக்காதுங்க. ஸோ அந்த பேப்பரே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம டைரெக்டாக பெயிண்ட் பண்ணுறதால இங்கே கார்ட்போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஹோல் இருக்கும், பெண்டாக இருக்குங்க. ஸோ நம்ம பெரிய சைஸில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சைஸுக்கான கார்ட்போர்டு வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஹேர் ட்ரை க்ளே இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒட்ட வச்சுட்டு ட்ராஃப்ட் பேப்பரில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கினா கரெக்டாகிடுங்க. ஸோ நம்ம வந்து எலிஃபண்ட் ஹெட்டுக்கிட்டேயோ பார்த்திங்கன்னா கிளாத் மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே கலர் பேப்பரில் நான் வந்து கிளாத் மாதிரி மேலே போட்டிருக்கேன் டர்பன் மாதிரி. ஸோ அதுக்கு கீழே வந்து நான் எல்லோ கலர் லேஸ் வந்து எடுத்து ஒட்ட வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2 லேயர் வந்து போட்டுக்கினா கொஞ்சம் திக்காக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லேஸஸில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. ஸோ சைட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான லேஸ் வந்து எடுத்துக்கினேன். இது வந்து பீட்ஸ் டெக்கரேட்டட் லேஸுங்க. ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கினேன். ஸோ அதே மாதிரி கோல்டன் கலர் லேஸ் வந்து எடுத்துக்கினேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுத்து ஒட்ட வச்சுக்கினாங்க. இந்த லேஸுக்கு நடுவில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு குந்தன் ஸ்டோன் இல்லை இந்த மாதிரி கோல்டன் கலர் சம்கி வச்சுட்டு ஸோ ரவுண்டுக்குமே பார்த்திங்கன்னா பீட்ஸ் செயினில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு ஸோ அதுக்கு கூடமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டான டெக்கரேட் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெக்கரேட்டடாக இருந்தால் தான் அந்த லுக் வந்து இருக்கும். ஸோ நம்ம எலிஃபண்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த கிளாத்தில் நம்ம மல்டிபிள் கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி கிளாத் வந்து ரெடி பண்ணும்போது ஸோ இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஹாட் கன் க்ளூ வந்து எடுத்துக்கின்னு ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்களா, இந்த மாதிரி எக்ஸ் ஷேப் வந்து போட்டுகிட்டே போகணும் டிஃப்ரெண்ட் சைஸில். ஸோ அதே ஷேப்பில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன்ஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ இது வந்து இதே டிசைன்ஸ் பண்ணணுன்னு கூட இல்லை, உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் தோணுதோ அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சின்னதாக பெருசாக அந்த மாதிரி மீடியம் சைஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் பண்ணும்போது ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டர்பனுக்குமே நம்ம அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஹாட் கன் க்ளூ பார்த்திங்கன்னா சின்ன கன்று வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கலர் பேப்பருக்கெல்லாம் அவ்வளோ எதுவும் டேமேஜ் ஆகாதுங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஹாட் கன் க்ளூவில் டிசைன்ஸ் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது கலரில் வந்து டெக்கரேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
நாம வந்து இந்த கிளாத்துக்கு லாஸ்ட்டில் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் 2 கோல்டன் கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து சில்க் த்ரெட்டுங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸில் த்ரெட் வேணுமோ அவ்வளோ திக்னஸில் நம்ம த்ரெட் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்புறமா எட்ஜில் வந்து ஃபெவிகால் போட்டுட்டோமோ அது வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பீட்ஸில் வந்து எடுத்துகிட்டு ரஃப்பான கோல்டன் கலர் த்ரெட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி குச்சி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸோ எட்ஜஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ரியலாகவே ஒரு கிளாத் வந்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டர்பனுக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ இது டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ ஜுவல்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாங்க. ஸோ ஜுவல்லரிஸ்க்கு நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட் இந்த மாதிரி ஸோ அது கூட கொஞ்சம் பீட்ஸ் செயின் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஜுவல்லரிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி லேஸ் போட்டிருந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் ஸ்டோன் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கோல்டன் கலர் லேஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பெரிய செயின் மாதிரி போட்டுட்டு அதுக்கு கோல்டன் கலர் சிம்கி ரவுண்ட் சம்கி வந்து வச்சுருக்கேங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் ஜுவல்லரி வந்து போடணுமோ அந்த மாதிரி டிசைன் ஜுவல்லரிஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மள்கிட்ட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பீட்ஸ் செயின் வந்து இருக்குது, இல்லைன்னா கோல்டன் கலர் செயின் இருக்குனாலும் நம்ம டைரெக்டாக வந்து அதுவே ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோனை வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பெரிய சைஸில் வந்து பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டு செயின் காசு மாலை மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் சம்கியில் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த கோல்டன் கலர் பாட்டுக்குமே பார்த்திங்கன்னா பாட் ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே நான் வந்து ஹாட் கன் க்ளூவில் வந்து டிசைன் வந்து பண்ணிக்கினாங்க. ஸோ பாட் மாதிரியே இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாங்க. கோல்டன் கலர்லேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வாய்க்கிட்ட ரெட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஷேப் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பென்சிலில் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஆல்டர் பண்ணோன்னாலும் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் இல்லை பிளாக் கலர் பென்சில் க்ரையான் வந்து எடுத்துக்கின்னு கலர் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இங்கே வந்து பிளாக் கலர் க்ரையான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ரையானில் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கெங்கே ஐ வந்து டார்க்காக இருக்கணுமோ லைட்டாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஷேட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணியிருந்துமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பாடியிலையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து பண்ணிக்கணுங்க. ஸோ தட் அது வந்து ஒரு எலிஃபண்ட் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த டிசைனு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரையான்ஸ்லேயே வந்து ஷேட் பண்ணிக்கணுங்க. ஸோ இங்கே இயர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஸோ அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் ஸோ உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து க்ரையானில் வந்து இந்த மாதிரி ஷேட் வந்து பண்ணிக்கணுங்க. ஸோ கழுத்துக்கிட்ட கால்கிட்ட ஸோ அதே மாதிரி வால்கிட்டையும் பார்த்திங்கன்னா டார்க்கு எங்கே வேணுமோ டார்க்காக பண்ணிக்கணும், லைட் ஷேட் வந்து கொடுத்துக்கணும். ஸோ நம்மளோட எலிஃபண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி 2 எலிஃபண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கல்ஷம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம ரிங் மாதிரி வந்து எடுத்துக்கலாம், இல்லை பிளேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள் போட்டுக்கணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு மேலேயும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கல்ஷம் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் வந்து நான் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேங்க. நம்ம வந்து இப்போ தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ கல்சியம் ஷேப் ரெடி ஆயிருந்தோமே தேங்காய் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் குட்டியான சைஸ் வந்து பண்ணியிருக்கேங்க மேலே. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வைடாக இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் கல்சியமு. ஸோ நான் எதனால இந்த சைஸ் பண்ணேன்னா லீஃப் வந்து கவர் ஆகுங்க, அதனால தான். ஸோ இதுக்கு நம்ம கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாகவே. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோல்டன் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். நான் வேணும்னா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்காய்க்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான டிசைன் வேணும்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவரில் வந்து இல்லை பட்டர் கவரில் வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணி அந்த ஷேப்பில் வந்து நீங்கள்
கட் பண்ணி எடுத்து ஒட்ட வச்சுக்கோங்க. ஸோ தேங்காவும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம லீஃப் வந்து ஒட்ட வைக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் தோரணம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த தோரணம் வந்து நான் எடுத்து வந்து யூஸ் பண்ணின்னு இருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி தோரணம் இல்லைன்னா நீங்கள் லீஃப் ஷேப் வந்து க்ரீன் கலர் பேப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஸோ ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஒட்ட வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒட்ட வச்சுக்கணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா லீஃப் வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து இந்த மாதிரி ஹாட் கன் க்ளூவில் வந்து போட்டுக்கலாங்க. ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பூ இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ரெடிமேட் பூ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஒயிட்டு, எல்லோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கலசம் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோங்க. ஸோ மிடில் வந்து நான் வந்து திக்கான லேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி கோல்டன் கலர் லேஸு, கோல்டன் கலர் சம்கி எல்லாமே கோல்டன் கலர் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ கலசம் வந்து கம்ப்ளீட்டாக கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ், கிளாத் லேஸு, ஸோ நார்மல் லேஸு அந்த மாதிரி லேஸஸ் எல்லாம் வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலர் பேப்பரில் ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே வந்து சிம்பிளாக ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலேயோ கீழேயோ வச்சுட்டு ஸோ அதுக்கு அவுட்லைன் மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் லேஸ் வந்து கொடுத்துருக்கேங்க. ஸோ இங்கே நம்ம லீஃப் கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டான டெக்கரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து திக்கான லேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பீட்ஸ், செயின், பீட்ஸு எல்லாம் வச்சு வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ எங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து கம்ப்ளீட்டாக கோல்டன் கலர்லேயே இருக்கணுன்றதுக்காக எல்லாமே கோல்டன் கலர்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வேணும்னாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் கிராண்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து பார்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கலசமும் வந்து ரெடி பண்ணி ஆச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து ஸ்டிக் பண்ணி நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோங்க. ஸோ இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.